ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சச்சு விசித்து சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஆக்சுவலி யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கொலாப் போட்டிங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னா, இதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய வந்து பணம் சம்பாதிக்கிறேன்ற பேரில் வந்துட்டு நிறைய தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தப்பானா மீன்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதாவது என்னோடய அண்ணா ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. என்னென்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எனக்கு காசு தேவைப்படுது, இந்த மாதிரி காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா அனுப்பின மாதிரியே எனக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜெல்லாம் கூட நான் பின்னால் லாஸ்ட்டில் வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி அனுப்பிச்சு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, இந்த காசு இப்படி அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, அதாவது ஜிபே லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்துட்டு மெசேஜ் வந்தது. ஸோ நான் வந்து எனக்கு தெரியுது எங்கள் அண்ணா ஐடியில் எங்கள் அண்ணாவோட ப்ரொஃபைல் வச்சு எங்கள் அண்ணா அனுப்புகிற மாதிரியே தான் எனக்கு மெசேஜ் வந்தது. ஸோ நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வந்திருக்கேன் நான். இல்லைம்மா அது நான் கிடையாதுன்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஐடிக்கு நான் திருப்பி கேட்கும்போது அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பாக மெசேஜ் வந்து நிறைய பேர் காசு சம்பாதிக்கணுன்ற பேர்லேயே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருங்க. யார் என்ன கேட்டாலும் எப்படி உங்கள் சொந்தக்காரங்க தான் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு நினச்சி தயவு செஞ்சு நீங்கள் மெசேஜ் அனுப்பாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எதுலேயுமே நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. நீங்கள் இதில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ் என்னன்னா இப்போ அனுப்பிச்சுவிடு, லிமிட் முடிஞ்சிருச்சு, ஸோ 8 மணிக்கு நான் ரிட்டன் அனுப்பிச்சுடுவேன், நீ அனுப்பிச்சுவிடு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டு இருந்தது. சரி, நான் இப்படி எங்கள் அண்ணன் அனுப்ப மாட்டான், ஸோ இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சு நம்பர் கேட்டால் அவங்க இன்னொரு நம்பர் அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போ என்னென்னா, இப்படி ஒரு ஆக்சுவலி இது ஒரு வாட்டி இல்லை, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே எங்கள் அண்ணனோட ஃபஸ்ட்டு ஒரு ஐடி இருந்து அந்த ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஸோ அப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லும்போது எங்கள் அண்ணன் சொன்னால், நீ அதை பிளாக் பண்ணிவிட்டேன்னா நானும் பிளாக் பண்ணிட்டேன். மறுபடி பார்த்தேன்னா இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னால் அப்படி வந்தது. ஸோ ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து என்ன சொல்கிறேன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு யார் அனுப்பிச்சாலும் திருப்பி தயவு செஞ்சு காசை மட்டும் அனுப்பாதீங்க. காசு யார் என்ன சொன்னாலும் காசு அனுப்பாதீங்க. யார் உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இது உண்மையாக என்னன்னு பார்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இது எனக்கு நடந்தது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தயவுசெய்து உணர்ச்சப்பட்டோ இல்லை அண்ணன் கேட்குறேன், இல்லை அக்கா கேட்குறாங்க, தங்கச்சி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சிடாதீங்க. நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு போகணும். ஸோ நீங்கள் எப்படியாச்சும் யாராவது அனுப்புனாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து யாருக்கும் காசு அனுப்பாதீங்க. அது மாதிரி ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, எதுலேருந்து வந்தாலுமே ஒரு லிங்க் வந்தால் கூட நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி யூபிஐ போடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரி வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதத்தையும் நீங்கள் வந்து கலந்துக்காதீங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் போய் சொல்ல, நான் அதாவது எனக்கு அமிச்சதுலேருந்து நான் உங்களுக்கு அந்த ஐடியில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன். அவங்க அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் ஏதோ நான் வந்து கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சதுனால கொஞ்சம் உஷாராவோ இல்லை எப்படியோ ஒன்று தெரிஞ்சதுனால கொஞ்சம் நான் அனுப்பலை. எங்கள் அண்ணனுக்கே நான் அடிச்சிட்டேன். அதனால் நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதேமாரி மோர் அப்டேட் வேணும்னா சச்சு வித் சித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.